சிவாய நம. சிதம்பலம். சொன்னாய் பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே பன்மாலை பரிவண்டு பன்னிலற்றும் பலனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகில் விளங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் இகழ்வானோ. சிதம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரக இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறை மொழி தரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் நிறைவு பொழுவாக 40வது சிற்றிலக்கியம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதசமாலையை நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வரியை தந்திருப்பவர் சென்னையை சேர்ந்த சிவ ராஜம் ராமன் ஐயா அவர்கள். இவர் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களை கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்களை இப்போது பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊழியர்கோன் உய்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய ஒல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானும் கற்றும் சரக்கன்று காண். நற்றவர் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்கப் பெற்றவன் மற்ற இப்பிறப்பற வீரட்டர் பெய்கற்றாள் உற்றவன் உற்றவிடம் அடையார் இட ஒள்ளமுதாத் துற்றவன் ஆமூரில் நாவூர்க்கரசன் என் தூமணியே மணியினை மாமரை காட்டு மருந்தினை வன்மொழியால் திணியன நீள்கதவம் திறப்பித்தன தென்கடலில் பிணியன கல் மிதப்பித்தன சைவ பெருநெறிக்கே அணியன நாவுக்கரையன் பிராந்தன் அருந்தமிழே. திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையன்தன் அடியார்க்கும் அடியேன். பொன்னி வடகரை சேர் நாரையூரில் புழைக்கை முக மன்னன் 63 பதிதேம் மரபு செயல் பண்ண அத்தொண்டத் தொகை விதை பொல்கும் அந்தாதிதனை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாத துணை துணையே. சிவ சிந்தனையிலும் திருமுறை சிந்தனையிலும் ஊறி திளைத்திருக்கின்ற மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூர் திருமுறை இலக்கிய ஆராய்ச்சி மன்றமும் திருவையாறு ஐயாரப்பன் மன்றமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 11ஆம் திருமுறை கருத்தரங்கு என்கின்ற பெருவேள்வியில் பங்கெடுப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய நெடுநாள் நண்பர் சிங்கப்பூர் சிவத்திரு எல் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட 5 நாட்களாக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புத சொற்பொழிவுகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த சொற்பொழிவின் இறுதி நிகழ்ச்சியாக இன்று நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை என்ற நூலை பற்றி சிறு மணித்துளிகள் உங்களுடன் சிந்திப்பதற்கு
நான் ஆவலுடன் இருக்கின்றேன். இந்த ஏகாதச மாலைக்குள் புகுவதற்கு முன்னால் இது யாரால் பாடப்பட்டது, அவருடைய வரலாறு என்ன என்பதை பற்றி நான் அதிகம் சொல்லப் போவது இல்லை. ஏனென்றால் நம்பியாண்டார் நம்பிகள் அவரை பற்றி பலரும் பலவிதமாக மிக அருமையாக பேசிவிட்டார்கள். கூறியதை கூறக்கூடிய அந்த ஒரு குற்றத்தில் இருந்து தவிர்ப்பதற்காக அவரை பற்றி ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு இந்த பாடலின் தலைவனாக இருக்கக்கூடிய அப்பரடிகளை பற்றி சில நேரம் சிந்தித்துவிட்டு அதன் பிறகு ஏகாதச மாலைக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய தமிழ் தாத்தா உவேசு அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா ஊர்களிலும் மூலை முடுக்குகளெல்லாம் சென்று எந்த கஷ்டத்தையும் பார்க்காது பெரும் சிரமங்களுக்கிடையே பல ஓலைச்சுவடிகள், சங்ககால ஓலைச்சுவடிகளை எடுத்து அவற்றை புத்தகமாக வெளிக்கொண்டு அதன் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகமும் நாம் அனைவரும் அதையெல்லாம் படித்து சந்தோஷப்படக்கூடிய அளவிலே மிகப்பெரிய ஒரு தொண்டை, தமிழ் தொண்டை அவர் செய்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கு தமிழ் தாத்தா என்ற பெயரும் பட்டமும் கிடைத்திருக்கிறது. நான் திரு நம்பியாண்டூர் நம்பிகள் அவரை பற்றி படிக்கிற பொழுது அவருடைய பெரிய முயற்சியினால்தான், ராஜராஜ சோழனுடைய பெரிய முயற்சினாலும் கூட இந்த திருமுறைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அந்த வரலாறை நான் விளக்கப் போவதில்லை. இருந்தாலும் ஒல்லா பிள்ளையாரின் அற்புத அனுகிரகத்தால் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு இந்த திருமுறைகள் இருக்கக்கூடிய ரகசிய இடத்தை தெரிந்து கொண்டு ராஜராஜனுடைய ஆணையின் பேரில் இந்த திருமுறைகளை எல்லாம், கிடைத்த திருமுறைகளை எல்லாம் ஒருங்கே இணைத்து 11 திருமுறை வரைக்கும் அவர் வகைப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் இவர் தமிழ் பாட்டன் என்றே இவரை சொல்லலாமோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. எப்படி திரு உவே சாமிநாத ஐயர் அவர்களை தமிழ் தாத்தா என்று சொல்லுகிறோமோ, அதன்போல் அதே மாதிரி அல்லது அதைவிட மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகளை ஏன் தமிழ் பாட்டன் என்று அழைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் அவரை பற்றி சொல்லிவிட்டு அப்பரடிகளை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவருடைய வரலாற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பரடிகளுடைய வரலாற்றை பற்றி நான் சிந்திக்கும் போதெல்லாம் எனக்கு பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் வரக்கூடிய பக்த பிரகலாதனுடைய வரலாறு மனக்கண் முன் தோன்றும். ஏனென்றால் இந்த இரு பக்தர்களுமே பக்தர்களில் மிகச்சிறந்த பக்தர்களாக கருதப்படக்கூடியவர்கள். இந்த இருவருமே மிக கொடிய துன்பங்களை தங்களுடைய வாழ்நாளில் அனுபவித்திருக்கிறார்கள். பிரகலாதனுடைய அந்த துன்பங்களையும், அவனுக்கு தன்னுடைய தந்தையினால் ஏற்பட்ட ஹிரண்யகசிபுவினால் ஏற்பட்ட துன்பங்களையும், அப்பரடிகளுக்கு அமணர்களால் ஏற்பட்ட துன்பங்களையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றாகவே எனக்கு தோன்றும். அப்பரடிகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அப்பரடிகள் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற திருத்தலத்தில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் முதலில் அவதரித்த திலகவதியாருக்கு பின்னால் தம்பியாக அவதரிக்கிறார். அப்பருடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த ஏகாதச மாலை 11 பாடல்களே கொண்டது. அது பாட்டுடை தலைவனாக கொண்டிருப்பவர் திருநாவுக்கரசடிகள். அவரை பற்றி சிறிதளவாக சொல்லவில்லை என்றால் என்னுடைய பேச்சுக்கு அதிக வாய்ப்பே இருக்காது. எனவே திருநாவுக்கரசு அடிகளை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் ஏகாதச மாலைக்குள் செல்வதாக இருக்கிறேன். திலகவதியாருக்கு பின் பிறந்த மருள் நீக்கியார், அப்பரடிகளுக்கு இயற்பெயர் மருள் நீக்கியார். மருள் நீக்கியாரும் திலகவதியாரும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே திலகவதியாருக்கு 12 வயது எட்டுகிறது. அப்பொழுது அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவருடைய தந்தையார் இருக்கின்ற பொழுது திலகவதியாரின் குணநலன்களை பற்றி கேள்விப்பட்ட கலிப்பகையார் என்பவர், அவரும் ஒரு மிகப்பெரிய சிவனடியார், பல்லவ மன்னனிடத்திலே அவர் ஒரு தமிழ் மன்னனிடத்திலே
சேனாதிபதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் திலகவதியாரை பற்றி கேள்விப்பட்டு அவரை திருமணம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் வார்த்தை அனுப்புகிறார். புகழனாரும் கலிப்பையார் பற்றி கேள்விப்பட்டு திலகவதியாருக்கு ஏற்ற மணமகன்தான் என்று உணர்ந்து கொண்டு அதற்கு இசைவு சொல்லி அனுப்புகிறார். கலிப்பையாருக்கும் மிகவும் சந்தோஷம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே துரதிருஷ்டவசமாக புகழனார் இயற்கை எழுத நேருகிறது. புகழனார் இயற்கை எழுதின உடனேயே அவருடைய துணைவியார் மாதினியாரும் உடனேயே இயற்கை எழுதுகிறார். இவ்வாறு திடீரென்று தாய் தந்தை இருவருடைய மறைவு ஏற்பட்ட பின் திலகவதியாருக்கு உலகமே இருண்டது போல் தோன்றுகிறது. அடிக்கு மேல் அடி என்று சொல்வதைப் போல கலிப்பகையாருக்கு இந்த நேரத்திலே வடபுலத்திலே படையெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அங்கு சென்ற கலிப்பகையார் வீரமரணம் அடைகிறார். இதுவும் ஒரு தொடர் துயரமாக ஏற்பட்டவுடன் திலகவதியார் இனி இருந்து என்ன பயன், நாம் உயிரை மாய்த்து கொள்ளலாம், நாமும் இறந்து விடலாம் என்று நினைக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய தம்பியான மருள் நீக்கியார் அவருடைய காலை பிடித்து கட்டிக்கொண்டு, நீ இருக்கிறாய் என்றுதான் நான் இருக்கின்றேன், தற்பொழுது நீயுமே செல்ல போகிறாய் என்று சொன்னால் உனக்கு முன்னே நான் இறந்து விடுவேன் என்று அழுகிறார். தம்பியின் துயரத்தை பார்த்த தமக்கைக்கு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உடனே தம்பிக்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்கிறார். இவ்வாறு இருக்கும் காலத்திலே அவர் மரணம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இன்னொரு காரணமும் என்ன என்று சொன்னால், கலிப்பையாரை தனக்கு நிச்சயம் செய்தார்கள், இனி இன்னொருவரை மனத்தினால் நினைக்க மாட்டேன் என்பதும் கூட இருந்தது. எனவே அதன் பிறகு தன்னுடைய திருமணத்தை பற்றி எதுவும் சிந்திக்காமல் சிவத்தொண்டிலேயே தன்னுடைய காலம் முழுவதையும் செலவழித்தாள். இவ்வாறு இருக்கையில் மருள் நீக்கியார் நல்ல கல்விகள் கற்று மிகச்சிறந்த பண்புகளையும் பெற்று இருந்தார். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பலவித மதங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவும் அவருக்கு இருந்தது. அவ்வாறு பார்க்கின்ற போது சமண சமயத்திலே இருந்த இந்த கொல்லாமை என்ற ஒரு பெரிய நெறி அவரை மிகவும் கவர்ந்தது. அதனால் அவர் தன்னுடைய சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்திலே போய் சேர்ந்து கொண்டார். அங்குள்ள சமணர்களும் அவரை வரவேற்று அவருக்கு சமண சமய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நன்றாக கற்பித்து அதிலே அவருக்கு நாட்டம் ஏற்பட செய்தார்கள். மருள் நீக்கியார் அந்த சமண சமய கொள்கைகளை எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டு அதிலே பெரும் புலமை பெற்றவராகிவிட்டார். அவருடன் வாதிடுவதற்கு வரக்கூடிய அனைவரையும் தோற்கக்கூடிய அளவிலே அவர் மிகப்பெரிய சமணவாதியாக ஆகிவிட்டார். சமண சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக ஆகிவிட்டார். மருள் நீக்கியார் என்ற பெயரை மாற்றி அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டத்தையும் கொடுத்து அவரை ஒரு தலைவராகவும் மாற்றிவிட்டார்கள். திலகவதியார் உயிரோடு இருப்பதற்கு காரணமே மருள் நீக்கியார் தான். ஆனால் அப்படிப்பட்ட மருள் நீக்கியார் தற்போது தன்னுடைய சிவசமயத்தை விட்டு பரசமய குழியிலே சென்றது குறித்து திலகவதியாருக்கு மிக மிக ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அவளால் பெண்மணி என்ன செய்ய முடியும்? உடனே தன்னுடைய இறைவனான சிவபெருமான் திருவதிகை வீரட்டான் சிவபெருமானிடம் என்றும் முறையிடுகிறாள். எனக்கு இருந்தது ஒரே தம்பி, அவனும் பரசமய குழியிலே விழுந்து விட்டான், அவனை மீண்டும் சைவ சமயத்துக்கு நீதான் கொண்டு வர வேண்டும் என்று அரற்றி புலம்புகிறாள். அவளுடைய அரற்றலை கேட்ட சிவபெருமான், கவலைப்படாதே, அவனை நாம் ஆட்கொண்டு விடுவோம் என்று உறுதி கூறுகிறார். அவனுக்கு சூலை நோயை ஏற்படுத்தி அவனை ஆட்கொள்வோம் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே எல்லோரும் சொல்வார்கள், இறைவன் தன்னுடைய பக்தர்களை ஆட்கொள்வதற்கு பல வழிகள், அது அறக்கருணையாக இருக்கலாம், மரக்கருணையாக இருக்கலாம், எவ்வளோ திட்டங்களை வைத்து அவன் செய்வான். சம்பந்தருக்கு பாலை கொடுத்தும், அப்பருக்கு சூலை நோயை கொடுத்தும், சுந்தரருக்கு ஓலையை கொடுத்தும், மணிவாசகருக்கு காலை கொடுத்தும் அவன் ஆட்கொண்டார் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சூலை நோயானது மருள் நீக்கியார், அதாவது தர்மசேரனின் வயிற்றிலே புகுந்து அவரை சொல்லனாது வாட்டியது. அவரால் அந்த வயிற்று வலியை தாங்க முடியவில்லை.
அரற்ற ஆரம்பித்தார். சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையும் குண்டிகை, நீர் மற்றவர்களையும் கொடுத்து அவருடைய வயிற்று வலியை போக்குவதற்காக எவ்வளவோ சமப்பட்டார்கள். ஆனால் ஒன்றும் முடியவில்லை. அவருடைய வயிற்று வலி மிகவும் ஜாஸ்தியாக சென்று அவரால் என்ன செய்ய முடியாமல் போன போது அவர் தனக்கு கீழே உதவியாளராக இருக்கக்கூடியவரை செய்து தன்னுடைய தமக்கையாரை நினைக்கிறார். தமக்கையாருக்கு இந்த விஷயத்தை சொல்லி அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வாறே அவர் சென்று சொல்லிய பின், தீங்குளவோ என்று கேட்கிறார் திலகவதியார். ஆமாம், உங்களுடைய தம்பி சூளை நோயினால் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னவுடன், நான் அங்கே வந்து பார்க்க முடியாது என்று சொல்லிவிடுகிறாள். அதனால நாவுக்கரசர், அதாவது தர்மசேனர் மீண்டும் தன்னுடைய தமக்கையை பார்ப்பதற்காக வருகிறார். வந்தவுடன் திலகவதியார் அவருக்கு, நீ பரசமை குழியில் விழுந்ததும் கூட இறைவனுடைய கருணைதான், உன்னை மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் தந்த தண்டனை இது, கவலைப்படாதே என்று சொல்லி நமசிவாய மந்திரத்தை ஓதி திருநீற்றை கொடுத்து திருவதை வீரட்டானத்து சிவன் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு சென்றவுடன் சிவபெருமான் பேரில் இவர் பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தேன் என்று தன்னுடைய வயிற்று வலியை பற்றி சொல்லி அந்த ஒரு பதிகம் பாடுகிறார். பாடின உடனேயே, அந்த மந்திரத்தை சொல்லி பாடின உடனேயே அவருடைய வயிற்று வலானது நீங்கி விடுகிறது. நீங்கிவிட்ட பின் ஒரு அசரீரியும் கேட்கிறது. நாவுக்கரசர் என்று அழைக்கப்படுவாய் என்று இறைவன் அவருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டத்தையும் கொடுக்கிறார். இவ்வாறாக பரசமய குழியிலே விழுந்த மருள்நீக்கியார் மீண்டும் தன்னுடைய சிவசமயத்துக்கு வந்து நாவுக்கரசராக தற்போது மாறிவிட்டார். அப்படி மாறிவிட்ட காலத்திலே தங்களால் தீர்க்க முடியாத வயிற்று வலியை சைவ சமயத்தை சேர்ந்த அந்த சிவமந்திரத்தை வைத்துக்கொண்டு தீர்த்து கொண்டு விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடன் அமணர்களுக்கு மிகவும் கலக்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிந்தால் நம்மையெல்லாம் அவன் தண்டித்து விடுவான், எனவே இதை வளர வரக்கூடாது என்று நினைத்து மன்னனிடம் பொய் உரைக்கிறார்கள். தர்மசேனர் வேண்டுமென்றே வயிற்று வலி என்று பொய் சொல்லி மீண்டும் சைவ சமயத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு சொல்லி போய்விட்டார், எனவே அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று மன்னை நம்ப வைக்கிறார்கள். மன்னனும் உடனே அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று ஆணையிடுகிறான். சேவகர்கள் சென்று மன்னனுடைய ஆணையை அவர் திருநாவுக்கரசரிடம் தெரிவித்த போது, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற பாட்டை பாடி நான் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று அமணர்கள் நினைத்த போது, அவருக்கு தக்க தண்டனையை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னோன்னே நீற்றறையில் அவரை போட்டு விடுவோம். நீற்றறை என்று சொன்னால் சுண்ணாம்பு காலவாய். சுண்ணாம்பு காலவாயில நம்ம ஒரு வாட்டி ஒரு விரலையோ கையையோ வச்சோம்னா கூட வெந்து போயிடும். அந்த சுண்ணாம்பு காலவாயில அவரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மன்னனும் அவருடைய பேச்சை நம்பி அதற்கு உத்தரவிடுகிறான். சுண்ணாம்பு காலவாயில் அவரை போட்டு மூடி விடுகிறார்கள். ஒரு வாரம் கழித்து திறந்து பார்க்கிறார்கள். வெறும் எலும்பும் கூடும் தான் இருக்கும், சதையெல்லாம் கம்ப்ளீட்டா போயிருக்கும், அவர் இறந்து போயிருப்பார் என்ற எண்ணத்திலே அவர்கள் திறந்து பார்த்த போது அன்றார்ந்த தாமரை போல் இன்னும் சிவ ஒளி அதிகமாக மின்னும்படி இருக்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விடுகிறது. ஆனால் திருநாவுக்கரசரோ அந்த திருநீற்றரையும் எனக்கு மாசியில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு வேளியும் தேனிலும் இருந்ததே என்று சொல்லுகிறார். அவர் அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்தது. இறைவனுடைய அந்த கருணையினால் எனக்கு அந்த நீற்றரை கூட மிகவும் குளிராக இருந்தது, நன்றாக இருந்தது என்ற பாட்டை பாடி அவர் வந்து விடுகிறார். இதை கண்டவுடன் சமணர்களுக்கு மறுபடியும் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. நாம் ஏதோ ஒரு நினைத்தோம், இவரை எப்படியாவது கொண்டு விடலாம் என்று நினைத்தோம், ஆனால் பிழைத்து வந்து விட்டாரே, என்ன செய்வது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி பண்ணிக்கிற போது அவர் மேலும் ஏதாவது சூது பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். அப்போ சரி, இவருக்கு ஏதோ நம்மகிட்ட கத்துக்கிட்ட மந்திரத்தை வச்சுட்டு இவர் ஏதோ பண்ணி வந்துட்டார், அதனால இவர்கிட்ட ஒன்றும் தனியா ஒன்றும் கிடையாது, அதனால இவருக்கு விஷத்தை கொடுத்து விடலாம் என்று சொல்லி பாலிலே விஷத்தை கொண்டு விஷத்தை கலந்து அவருக்கு விஷசாதத்தை கொடுத்து விடுகிறார்கள். இதுவும் இறைவன் கருணையே என்று நினைத்து கொண்டு அவர் நஞ்சும் அமுதமாம் எங்கள் பரமன் அடியார்க்கு என்று சொல்லி அதையும் சாப்பிட்டு விடுகிறார். ஆனால் அந்த நஞ்சும் சிவனே ஆலகால அந்த பார்க்கடலை கிடைக்கின்ற போது வந்த ஆலகால விஷயத்தை சிவனார் எடுத்து உலகத்தை ஓய்வுப்பதற்காக சிவனார் எடுத்து உண்டு நீலகண்டனாக மாறுகிறார்.
அந்த மாதிரி சிவனடியாராகிய அப்பருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இந்த சமணர்கள் கொடுத்த விஷமானது அதனுடைய வேலையை செய்யவில்லை. அவர் அதையும் தாண்டி பிழைத்திருக்கிறார். இப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நம்மிடம் கற்ற மந்திரங்களை வைத்துக் கொண்டே அவர் பிழைத்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யானையை விட்டு மிதிக்க விட்டு விடலாம், பட்டத்து யானையை விட்டு மிதிக்க விட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கும் அந்த மன்னன் எந்தவித சிந்தனையும் செய்யாமல் அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு எண்ணத்திலே அதற்கும் அவன் ஆணையிடுகிறான். அந்த பட்டத்து யானையும் வந்து வாகீசரை பார்த்து வலம் வந்து அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு யார் ஏவி விட்டார்களோ அந்த அமணர்களையே கொன்று திரும்பி விடுகிறது. இதையும் கேள்விப்பட்டவுடன் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன செய்தாலும் இவர் பிழைத்து விடுகிறாரே, நம்முடைய நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கடைசியில் மீண்டும் மன்னவனிடம் சென்று உரைக்கின்ற போது என்னதான் செய்யலாம் சொல்லுங்கள் என்று கேட்கிற போது ஏதேதோ செய்தவன் தப்பித்து விடுகிறான். இந்த முறை தப்பிக்காத வழியில் கல்லிலே அவரை கட்டி கடலிலே நடுக்கடலிலே கொண்டு பாய்ச்சி விடுவோம், நிச்சயமாக கல்லோடு கல்லாக அமிழ்ந்து இறந்து விடுவான் என்று சொல்லி அதற்கு ஆணையிடுகிறார்கள். அதற்கும் அந்த மன்னவன் எதையும் விசாரியாமல் அமணர்கள் செய்வது சரியா, நாவுக்கரசர் எப்படி இது வரைக்கும் தப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் எதையும் பற்றி சிந்திக்காமல் அதற்கும் ஆணையிடுகிறான். அதன்படியே அவரை ஒரு மிகப்பெரிய கல்லில் ஒட்டி, அதாவது அப்போ சொல்றாங்க அறம்பாவம் என்னும் இருங்கயிற்றால் கட்டிங்கிற மாதிரி அறம் பாவம் என்ற கயிறினாலே மும்மல கல்லிலே, ஆணவம் மாயை கண் என்ற மும்மல கல்லிலே அவரை கட்டி அந்த கடலிலே வீச்சினார்களாம். அப்பொழுதும் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்ற பதிகத்தை பாடி நமசிவாயவே என்று சொல்லி அந்த நேரத்திலும் இறைவனுடைய திருவருளால் கல்லானது மிதக்க ஆரம்பிக்கிறது. இயற்கை விதிக்கு எதிராக ஒரு பெருங்கல்லானது, பாறாங்கல்லானது அப்பரை சுமந்து கொண்டு, திருநாவுக்கரை சுமந்து கொண்டு மிதந்து வந்து திருப்பாதிப்புரியூர் கரையிலே வந்து விழுகிறது. இவ்வளவும் செய்த பிறகும் அவரை ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். மன்னனுக்கும் செய்தி பரவுகிறது. மன்னனுக்கும் இவ்வளவும் தாண்டி அவர் உயிர்பிழைத்து விட்டார் என்று சொன்னால் இதுல ஏதோ இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு திரும்பி வந்து திருநாவுக்கரசுடைய காலிலே விழுந்து அவனும் சைவனாக மாறுகிறான். சமண சமயத்தை சேர்ந்த அனைவரையும் தண்டிக்கிறான். தண்டித்து அவர் காலிலே விழுந்து தான் செய்ததெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொண்டு அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய சிவத்தொண்டை மேலும் மேலும் செய்வதற்காக ஒவ்வொரு ஊராக செல்ல ஆரம்பிக்கிறார். திருக்கடிலம் செல்கிறார், திரு வீரட்டானம் செல்கிறார், திருத்தாண்டகம் பாடுகிறார். அங்கே வெண்ணைநல்லூர், திரு ஆமாத்தூர், திருக்கோவிலூர், பெண்ணாடகம், திருத்தூங்கானை மாடம் இதுவரை செல்கிறார். இந்த திருத்தூங்கானை மாடத்திலே அவருக்கு என்ன தோன்றதுன்னு சொன்னாக்க, சைவ சமயாக பெருநெறியான சைவ சமயத்தை விட்டுவிட்டு பரநெறியான சமணத்திலே போய் இத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன், வீணாக கழித்து விட்டேன். அந்த தோஷமானது என்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக எனக்கு லட்சணை பெற வேண்டும் என்று கேட்கிறார். சூலக்குறி இடப்போக்குறி எனக்கு லட்சணை பெற வேண்டும் என்று கேட்கிறார். அது திருத்தூங்கானை மாடத்திலே அவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு திருமுதுகுன்றம், தில்லை, திருக்கழிப்பாலை, சீர்காழி, திருப்புகலி இப்போதைய இடங்களுக்கு செல்கிறார். அப்பொழுது அந்த காலத்திலே சமகாலத்திலே இருந்த ஆளுடை பிள்ளை என்று அழைக்கப்பட்ட ஞானசம்பந்தருடைய சந்திப்பு அவருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அந்த நேரத்திலே தான் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசை பார்த்து அப்பரே என்று கூறுகிறார். திருநாவுக்கரசர் இந்த சமயக்குறவர்கள் நால்வரிலே அதிக வயது வரை இருந்தவர், 81 வயது வரை இருந்தவர். அப்பருக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலதான் ஞானசம்பந்த பெருமான் அவரை பார்க்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்திலே இருந்த காலமே மிக குறைவான காலம், 16 வயது. அந்த சிறிய வயதிலே மிகப்பெரிய ஒரு தொண்டரை பார்க்கின்ற பொழுது தன்னிச்சையாக அவரை அப்பரே என்று கூப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. அதிலிருந்து நாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரும் ஏற்படுகிறது. நாவுக்கரசருக்கு பல பெயரால் அவர் அழைக்கப்பட்டார். அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் அருள் நீக்கியார். அதன் பிறகு சமண சமயத்திலே சேர்ந்த போது தருமசேனர். மீண்டும் வந்தவுடன் இறைவனே அவருக்கு வாகீசர் திருநாவுக்கரசர் என்ற பெயரை கொடுத்தான். அதன் பிறகு ஞானசம்பந்த பெருமான் அப்பரே என்று கூப்பிட்டதனால் அந்த அப்பர் என்ற பெயரும் நிலை பெற்றது. அதை தவிர தாண்டக வேந்தன் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார்.
அவர் பாடிய பாடல்களிலே தாண்டக முறையில் எழுதிய பாடல்கள் நிறைய இருக்கிறதுனால தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கும் மேலாக அவர் உழவார பணியில் ஈடுபட்டு உழவார செல்வன், உழவார வேலையை செய்யக்கூடியவர் என்று உழவார தொண்டர் என்ற பெயரையும் பெறுகிறார். அதன் பிறகு திருச்சத்திமுத்தம் செல்கிறார், நல்லூர் வருகிறார். நல்லூரிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை கிடைக்கிறது. நல்லூரிலே ஈசனின் பாதம் அவருக்கு கிடைக்கிறது. ஈசன் தன்னுடைய பாதத்தை அவர் தலைமையில் வைத்து மிகப்பெரிய ஒரு கருணையை அவருக்கு செய்கிறார். அதன் பிற திருப்பழனம், திங்களூரிலே அப்பூதியடிகள் அவரை பற்றி, அவருடைய வரலாற்றை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்பூதியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்துவிட்ட பின் அந்த பையனை எடுத்து கொண்டு போய் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவன் முன்னால் போட்டு ஒன்று கொலாம் என்று தொடங்கக்கூடிய ஒரு பதியத்தை பாடி விஷ முறிவு அந்த பையனுக்கு ஏற்பட்டு மீண்டும் அவனுக்கு உயிர் பிழைக்க வைக்கிறார். அப்பூதியடிகளுடைய பையனை உயிர் பிழைக்க வைக்கிறார். அதன் பிறகு திருப்பழனம், திருநல்லூர், திருவாரூர், திருவீழிமிழலை முதலிய தலங்களுக்கு செல்கிறார். திருவீழிமிழலையிலே இவரும் சம்பந்தனும் இருக்கின்ற காலத்திலே அங்கு மிகுந்த ஒரு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த நிலைமையை மாற்றுவதற்காக ஈசனானவன் திருநாவுக்கரசருக்கும் சம்பந்த பெருமானுக்கும் படிக்காசு வழங்குகிறார். படிக்காசு வழங்குவதன் மூலம் அவர்கள் சிவனடியார்கள் அனைவருக்கும் திருவமுது செய்யக்கூடிய அந்த தொண்டை நன்றாக செய்கிறார்கள். பின்பு பழையாறை வருகிறார், திருமறைக்காடு வருகிறார். திருமறைக்காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இருவரும் நிகழ்த்துகிறார்கள். திருமறைக்காடு வேதாரண்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே வேதங்கள் துதித்தாகவும் தேவர்கள் துதித்தாகவும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேதாரண்ய கோயிலிலே மெயின் வாசல் கதவு, எந்த கதவு பெரிய கதவோ அது அடைத்தே இருக்கிறது. வேதங்கள் இறைவனை துதித்த பின்பு அது அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படவே இல்லை என்ற காரணத்தினாலே மக்கள் நெடுநிலை கதவு மூலமாக செல்லாமல் வேறொரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு கோயிலுக்குன்னு சொன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ், அதுதான் தலைவாசல். அந்த தலைவாசல் வழியாக செல்ல முடியாமல் ஏதோ ஒரு வழியாக செல்ல வேண்டியிருக்குது என்று மக்கள் அனைவரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்பரும் ஞானசம்பந்தரும் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட காலத்திலே அந்த கதவை திறக்கவும் மூடவும் பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து, அப்பரே நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். கதவை திறப்பதற்கு நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பரும் அதற்கு இணைந்து பண்ணினேர் திருமொழியாள் என்று ஒரு பாட்டை பாடி திறப்பதற்கு பாடுகிறார். ஆனால் பாட்டு 1, 2, 3, 4 பாடிட்டே போறார். ஆனா கதவு திறக்க மாட்டேங்கிறது. கடைசியில 10வது பாட்டுல தான் ராவணனை கொன்ற ஒரு ஈசனே, உனக்கு கருணை இல்லையோ, என் பேர்ல கருணை இல்லையோ, இன்னமும் எனக்காக கதவை திறக்காம இருக்கேன்னு பாடுற போது கதவானது திறந்து கொள்கிறது. திறந்து கொண்டவன் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மூலமாக எல்லாரும் சென்று, மக்களும் ஞானசம்பந்தர் அப்பர் அனைவரும் சென்று இறைவனை தரிசிக்கிறார்கள். திருப்பி வந்து திருக்கதம் அடைக்கவும் பாட வேண்டுமே என்கிற போது சம்பந்தரை விட்டு அடைக்க பாடி சொல்கிறார். அப்போ சதுரம் மறைதான் என்று ஒரு பாட்டை பாடினவுடன் உடனடியாக கதவு அடித்து கொண்டு விடுகிறது. அப்பொழுது நாவுக்கரசருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டு விடுகிறது. நம்ம மட்டும் 10 பாட்டு பாட வச்சுட்டார் இந்த ஈசன், ஞானசம்பந்தருக்கு ஒரு பாட்டிலேயே கதவை சாத்தி விட்டாரு, நம்மளுக்கு கூட அவளுக்கு நிறைய மரியாதை கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரி ஒரு மன வருத்தம் அடைகிறார். ஆனால் ஞானசம்பந்தர் அவ்வாறு இல்லை, என் பாட்டு ஒரு பாட்டே போதும் தோணி போச்சு சிவபெருமானுக்கு, ஆனால் உங்கள் பாட்டு ரசிக்கத்தக்க வகையில் இருந்ததுனால 10 பாட்டை கேட்டார்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்துகிறார். அதன் பிறகு அவர் ஆமூர், வீழிமழலை எல்லாம் சென்று பழையாறை என்ற ஊருக்கு வருகிறார். அங்கு அமணர்கள் மறைத்த ஒரு சிவன் கோவில் கோபுரத்தை பார்க்கிறார். கோபுரம் ஒன்று இருக்கிறது, சிவன் கோவில் கோபுரம் என்று நினைத்துக் கொண்டு இவர் வணங்குகிறார். அப்பொழுதுதான் கேள்விப்படுகிறார், இல்லை, அங்கு சிவன் கோவில் இருந்தது ஒன்று, அதை அமணர்கள் மறைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு உண்ணாவிரத போராட்டமே செய்கிறார் அப்ப பெருமான். இந்த சிவன் கோவிலை மீண்டும் நாம் பார்க்கும் வரை நான் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். இது கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னன் வந்து உண்மையை அறிந்து அந்த கோவிலை கண்டுபிடித்து சிவன் கோவிலை எழுப்புகிறார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதன் பிறகு
ஆனைக்கா, திருச்சி, திருப்பராய்த்துறை, திருப்பைங்கேலி முதலிய இடங்களுக்கு செல்கிறார். திருப்பைங்கேலி செல்லுகிற பொழுதுதான் அவருக்கு மிகவும் வாடி போய் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுகிற போது இறைவனே அவருக்காக பொதிசோறு சுமந்து வந்து பொதிசோறு கொடுத்து விட்டு அருள் செய்து விட்டு போகிறான். அதன் பிள்ளை அண்ணாமலை, திருவோத்தூர், காஞ்சி, கழுக்குன்றம், திருவான்மியூர், மயிலை, ஒற்றியூர், திருப்பாசூராம், ஆலங்காடு, காலத்தி, கன்னடம் இவையெல்லாம் செய்கிறார். இறுதியாக அவருக்கு கைலாயத்துக்கும் சென்று இறைவனுடைய காட்சியை கண்ணால் கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதற்காக கைலாயத்துக்கும் செல்கிறார். தன்னுடைய கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு செல்றதுனால முதல்ல நடந்து போறார். நடந்து கால்கள் தேய்ந்து விட்டன. உருண்டு போறார். கால்களும் தேய்ந்து விடுகிறது, கைகளும் தேய்ந்து விடுகிறது, எல்லாம் தேய்ந்து விடுகிறது. உடம்பால் உருண்டு போகக்கூடிய சூழ்நிலை போய் அதுவும் முடியாமல் ஒரு இடத்திலே படுத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது சிவருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி, இதற்கு மேல் மனிதர்கள் இங்கே செல்ல முடியாது என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, நான் இறைவனை காணாமல் இந்த உடல் மீளமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னவுடன் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய குளத்திலே நீ மூழ்கி எழு, உனக்கு என்னுடைய கைலை காட்சியை நான் திருவையாற்றிலே காட்டுகிறேன் என்று கருணை கூறுகிறார். அதன்படியே அங்க அப்பர் அந்த குளத்திலே முழுகிறவுடன் திருவையாறு குளத்திலே எழுகிறார். அங்கு கைலை காட்சியை காண்கிறார். மாதர்வரை கண்ணியானை என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி அங்கே இறைவனை மட்டுமல்ல, எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய இறைவையும் சேர்ந்தே அவர் எல்லாவற்றிலும் பார்க்கிறார். எல்லா பொருள்களிலும் அர்த்தநாரீஸ்வராக இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியும் சேர்ந்தே காணுகிறார். அதன் பிறகு தில்லைஸ்தானம் வருகிறார். திரும்போத்தூரத்தில்தான் சம்பந்தர் வந்து பல்லக்கிலே வந்து கொண்டிருக்கிற போது அவருடைய வருகையை கேள்விப்பட்டு அவருடைய பல்லக்கை தானுமே சுமக்கிறார். அதை கேள்விப்பட்டு சம்பந்தர் மிகவும் கவலையுறுகிறார். என்னுடைய பல்லக்கை நீங்கள் சுமக்கலாமா என்று கேட்டு அவரும் இறங்கி இருவரும் அங்கே இருக்கிறார்கள். அதன் பின் திருமாத்தூர், மதுரை இவையெல்லாம் சென்று கடைசியாக திருப்புகலூர் என்ற தலத்திலே தான் ஒரு சித்திரை சதய நன்னாளில் திருநாவுக்கரசு என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய சிவத்தொண்டர் தன்னுடைய சிவபதத்தை அடைகிறார். இது அப்பரடிகளுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இதை அனைவரும் தெரிந்ததுதான். இருந்தாலும் இந்த திரு ஏகாதச மாலை என்பதே அப்பரை பற்றிய விஷயம்தான். அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இதை நான் சொன்னேன். தற்பொழுது அந்த திரு ஏகாதச மாலைக்குள்ளே செல்ல நினைக்கிறேன். என்னுடைய குறிப்பிட்ட டயத்துக்குள் நான் முடித்து விடுவேன். இந்த திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை என்பது 11 பாக்களை கொண்டது. இந்த 11 பாக்களும் அந்தாதி வகையாக சேர்ந்து விருத்தப்பாட்களால் ஆனது. இதனுடைய முதல் பாடல், புலனோடு ஆடி திரிமனத்தவர் பொரிசை காம துரிச அடக்கிய புனித நேச தொடு தமக்கையர் உணர்வினால் உற்று உரை செய்ய சுடர் சுலவு சூலை பிணி கெடுத்து ஒளிர் சுடு வெந்நீரிட்டு அமன் அகற்றிய துணிவினான் முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டிடு தவத்தினர் உலகின் மாய பிறவியை தரும் உணர்விலா அப்பெருமயக்கினை ஒழிய வாய்மை கவிதையில் பல உபரியாக பொருள் பரப்பிய அலகில் ஞான கடலடைப்படும் அமிர்தயோக சிவ ஒளி புக அடியரேமுக்கு அருளினை செய்யும் அரையதேவ திருவடிகளே. இது முதல் பாடல். இதுல திருநாவுக்கரசருடைய திருவடிகளின் சிறப்பை பற்றி அவர் சொல்கிறார். அதாவது ஐம்பூல நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மனத்தை உடைய மனிதர்கள் பொறிகள் செய்கின்ற காமமாகிய குற்றத்தை செய்கிறார்கள். ஆனால் இவை அனைற்றையும் அடக்கி தூய்மையான அன்போடு தன்னை மாற்றிக்கொண்ட அப்பரானவர் தன்னுடைய தமக்கையான புனிதவதியாரிடம் வந்து அவர் சொன்ன நல்லுரைகளை கேட்டு அதனால் சூலை நோய் நீங்க பெற்றார். தமக்கை சொன்ன விஷயம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொன்னதுனால்தான் அவர் சூலை நோய் நீங்கியது. அதே மாதிரி சூலை நோய் நீங்க பெற்ற அப்பரானவர் எப்போதும் திருவண்ணீர், ஏனால் அந்த திருவண்ணீர் என்பதே மந்திரமாவது நீரு என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார் அல்லவா. பாண்டியனுடைய இந்த சூலை நோயை நோக்கிற போது மந்திரமாவது நீடு என்று சொல்லிதான் பாடுகிறார். அந்த தூய வெந்நீரை இட்டு சமணர்களை எவ்வளோ வகையில அவரை கொடுமைப்படுத்தினாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்தினிலிருந்தும் அந்த திருநீர் ஒன்றே தனக்கு கதி, சிவருமான் திருவடிகளே கதி, அவனை குறிக்கக்கூடிய திருநீரே என்னுடைய கதி என்று சொல்லி அதன் மூலமாகவே அவர்களை வென்றவர். மாய பிறவியை, அதாவது உலகிலே மனிதர்கள் உலகிலே பிரிக்கிறார்கள். இறைவன் தன்னுடைய பெரிய அருங்கருணையினாலே மனிதர்களுக்கு தனு கரண புவன போவங்களை அளிக்கிறான். ஏன்னா இந்த நாளையும் கொடுத்து இந்த மனித பிரிவை பெறுவதே மீண்டும் பிறவாமே இருக்க வேண்டும் என்றதுக்காக.
மறுபடியும் பிறக்கக்கூடாது, இறைவனோடு நாம் ஐக்கியமாக வேண்டும், முக்தி அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியப்படக்கூடிய ஒரே வழி மனிதனாக பிறப்பதுதான். ஈவன் தேவர்கள் கூட அப்படியே செல்ல முடியாது. அதனால்தான் அவர்கள் கூட மனிதனாக பிறக்க வேண்டும், அதன் பிறகு நான் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களாம். சோ அப்படிப்பட்ட மாயப்பிறவி, இது மாயப்பிறவி. நம்மளுக்கு இந்த பிறவி என்பது நாம் முக்தியை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உடல். ஆனால் அந்த உடலையே நம்ம ஒரு உணர்வாக நினைத்து அதிலேயே காலத்தை கழித்தினோம் என்று சொன்னால் அந்த மெயின் பர்பஸ், நாம் இதுக்கு என்ன குறிக்கோளுடன் இந்த உலகத்திற்கு நாம் வந்தோமோ அந்த குறிக்கோளை அடைய முடியாமல் போய்விடும். இதை உணர்ந்து கொண்ட அப்பர், இறைவனை வணங்குங்கள், இறைவனிடம் பக்தி செய்யுங்கள், சிவருமானை சிந்தியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருணையை செய்திருக்கிறார். அப்படி அழகில் ஞான கடலிடைப்படும் அமிர்தயோக சிவஒளிப்புக அடியரேமுக்கு அருளினை செய்யும் அரைதேவ திருவடிக்களே. ஞானக்கடல் சாதாரண கடல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறவிக்கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தோணி இறைவனுடைய அடிகள் தான். அந்த இறைவனுடைய அடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்பர் பெருமான் சொல்கின்றார். அப்படிப்பட்ட அப்பர் பெருமானுடைய திருவடிகளே எனக்கு மிகவும் முக்கியம் என்று இந்த முதல் பாடலிலே நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கின்றார். இரண்டாவது பாடலிலே திருநாவுக்கு அரசு அடியவர் நாட கதி நிதி, அதாவது திருநாவுக்கரசனுடைய பெருமைகளை உணர்ந்து கொண்டு அவருடைய அடியினை நாம் பற்றி கொண்டோம் சொன்னால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கருவூலம் மாதிரி, நமக்கு பெரிய பொக்கிஷம் கிடைத்த மாதிரி. அடியவர்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவர் இந்த பெரும் சிவபக்தர். அவர் சொல்லதை கேட்டால் நம்ம ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நம்மளே தெரிஞ்சுக்கிறத விட ஒரு குரு நமக்கு ஹெல்ப் பண்ணினாக்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி திருநாவுக்கரசருடைய அடியவர் நாடற்கு அதிநதி, அவர்கிட்ட போனா நம்மளுக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்கிறார். தெளி தேனொத்து இனிய சொல், அவருக்கு திருநாவுக்கரசருக்கு பேரே வாகீசர், வாக்குக்கு ஈசர். திருநாவுக்கரசு அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சிய வார்த்தை கிடையாது, அவ்வளவு இனிமையான சொற்களாம். அவருடைய இனிமையான சொற்களை நாம் உணர்ந்து கொண்டால் நற்கதி அடையலாம் என்று சொல்கிறார். மடவார் ஊர்பசி முதல் வரு வானத்து அறிவையர் நடமாடி சில சில வசியாக சொலுமவை துகளாக கருதி மெய் உருஞான திரள் மனமுருகா நெக்கழுது கண் உழவார படை கையில் உடையான் வைத்தன தமிழ் குருவாக கொடு சிவனடி சூட திரிபவர் குருகார்புக்கு இடர்படு குழல் யோனி குடியிலே. இந்த இரண்டாவது பாட்டுல இந்த கடைசி 2 லைன் தான் முக்கியமான லைன். குருவாக கொடு சிவனடி சூட திரிபவர் குருகார் புக்கு இடர்படு குடர் யோனி குழியிலே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார். பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம். இதே ஒரு சுழற்சியாகவே செய்து கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் திருநாவுக்கரசரை குருவாக கொண்டு அவர் ஏற்றிருக்கக்கூடிய தமிழ் பாடல்கள் உடையான் வைத்தன தமிழ் குருவாக அவரை தம்முடைய குருவாக கொண்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா திருநாவுக்கரசரையே அவருடைய வயதிலே, பெரிய வயதிலே சிவபெருமானார் அவருடைய பெருமையை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் உழவார பணி செய்கின்ற நேரத்துல நிறைய பொன் பொருள்களை எல்லாம் வெளியே வர வைத்தானாம். கல்லை அப்படி உழவார பணியினால கல்லெல்லாம் நோண்டி இருக்கிற போது அங்கு பொன்னும் பொருளுமாக கிடைக்கிறது. மற்றவங்களா இருந்தா, சாதாரண மனிதர்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஆஹா இவ்வளவு பொன் கிடைக்கிறதே, பொருள் கிடைக்கிறதே, எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர் என்ன செய்து விட்டார், பொன்னும் பொருளும் ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்கினார். எனக்கு ஓடும் பெருசு இல்லை, ஒக்கும் பொண்ணும் ஒண்ணுதான், இதுவும் போகம் ஒண்ணுதான், இன்னும் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி இதுல ஆத்துல போட்டுட்டார். அதை பத்தி கவலைப்படலை. அவர் பொன்னையோ பொருளை பத்தி கவலைப்படவில்லை. அதே மாதிரி மக்களை மயக்கக்கூடியது காமினி காஞ்சனம் 2 விஷயங்களை சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். ஒண்ணு பெண்கள், பெண்கள் பேல் ஆசை, இன்னொன்னு பொன் பேல் ஆசை. இந்த ஆசையினால் தான் மக்கள் தங்களுடைய அரிய வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்று அவர் சொல்லுவார். அப்படி சொல்கின்ற பொழுது இவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஊர்வசி போன்ற, ஊர்வசி தொலோத்தமை ரம்பை என்றெல்லாம் சொல்வார்களே, அந்த மாதிரி தேவகன்னிகைகளையும் இவர் அப்பரிடம் விட்டு அவர்களை மயக்குவதற்கு அவர்கள் மூலம் வழி செய்தார்களாம். ஆனால் திருநாவுக்கரசர் அதற்கும் அடிபணியவில்லை. அதை கண்டும் அவருக்கு அந்த வகையிலே அவர் புலன்கள் அனைத்தையும் தன்னுடைய முக்கியமான கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பாரா கோமான் இந்திரனே சாலும் கரிங்கிற மாதிரி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அந்த அளவுக்கு ஒரு பெரியவராக இருந்தார். அதை காட்டுறதுக்காகவே இந்த 2வது பாட்டுல நம்பியாண்டார் நம்பிகள்
அவருடைய அந்த சிறந்த குணத்தை, அவருக்கு பெண்கள் பேரிலோ பொண்கள் பேரிலோ எந்தவித ஒரு எண்ணமும் கிடையாது என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே எனக்கு நான் காணொளியிலே கண்டு படித்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வதற்காகிறேன். அதாவது அவ்வளவு பெரிய வயதுல 70 வயசு 80 வயசு 90 வயசு அந்த மாதிரில கூட நம்மளுக்கு காமம் இருந்து இருக்குமா என்று கேட்கிற போது எனக்கு இந்த கம்ப வாரிஜி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு காணொளியிலே சொன்னார். அது அவரே பப்ளிக்கா சொன்னதுனால நான் திருப்பி இதை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய தமிழ் ஆசான், அவருக்கு 80 வயசாம், அவர்கிட்ட போய் கேட்டாராம். நான் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, கேட்கிறேன். உங்களுக்கு காமம் உண்டா அப்படின்னு கேட்டாராம் அவர்கிட்ட போய், தன்னுடைய வாத்தியார்கிட்ட. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு போல்ட்னஸ் இருந்திருக்கணும், வாத்தியார் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கணும். கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, உடல் அளவில் இல்லை என்று சொன்னாராம். அவர் சொல்லிவிட்டு இலங்கை வாத்திய ஜெயராஜ் சொல்லுவார், இந்த மாதிரி கேள்வி கேட்கறதும் நான் முட்டாதனமா கேட்டதா இருந்தா கூட இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமை அந்த ஆசானுக்கு இருந்தது அப்படி சொல்றார். ஏன்னா அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற ஆசைகள் அவ்வளவு எளிதாக மனிதனால் விட முடியாது. பெண்ணாசையால் கெட்டவன் ராவணன், நம்ம ராமாயண கதை தெரியும். மண்ணாசையால் கெட்டவன் துரியோதன், அவனுடைய கதையும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளையே துறந்தவர்கள் தான் மிகப்பெரிய பக்தர்களாக இருக்கிறார்கள். இவரால் செய்ய முடியும் என்பதை இறைவன் உலகுக்கு காட்டுவதற்காக இப்படி செய்யறான். இல்லைன்னா அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் உலகுக்கு இவர்களுடைய பெருமையை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த ஒரு லீலை, அந்த லீலையை காட்டுகிறார் இந்த பாட்டிலே. மூன்றாவது பாட்டையும் கூட கிட்டத்தட்ட இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வைக்க வேண்டும். மூன்றாவது பாட்டில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய மனதை பார்த்தே, மனதே நீ உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை, அதாவது மனித பிறவி என்ற பெரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள், இதை பெண்ணாசையிலே செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே என்று ஒரு கருத்தை சொல்கிறார். பெண்ணாசை சொல்ற போது பட்டினத்தாரை விட வேற யாரும் சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு சொல்றார். இவரும் அதே தான் சொல்றார். மனமே உன்னுடைய மனதை உன்னுடைய நல்ல நீதியில் நடுப்படுத்து, பெண்ணாசையை விட்டுவிடு, அதற்கு ஒரே வழி திருநாவுக்கரசருடைய பாதங்களை பணிவதே என்று சொல்கிறார். குழிந்து சுழிபிறு நாபியின் கண் மயிர் நிறையார் குறும்பை முலையிடையே செலுந்தகை நன்மடவார் அழிந்த பொசியதிலே கிடந்து இரவு பகல் நீ அலைந்து அயர்மதி நீ அறிந்திலையோ கொல் மனமே. பெண்ணாசையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை கண்டு புலனின்பத்திற்காக அவர்களுடைய சென்று அதனால் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என்று மனதை கேட்கிறார். கழிந்த கழுகிட நாள், இது வரைக்கும் போனது போயிட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இணங்கி தயனகவே கசிந்து இதயம் 700 அரும்பதிக நிதியே பொழிந்த அருள் திருநாவின் எங்கள் அரசினையே புரிந்து நினைதுவே மருந்து பிரிதில்லையே. திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய பாடல்களை படித்தால் உன்னுடைய மனது பண்படும். அப்படிப்பட்ட பாடல்களை படித்து உன்னுடைய மனதை சிவன் அடியிலே நீ ஈடுபடுத்தினால்தான் இந்த மாயக்கடலிலிருந்து நீ விடுபடலாம். இதுக்கு தவிர வேற மருந்தே கிடையாது, இது ஒண்ணுதான் மருந்து, இதை பிடிச்சுக்கோ என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாடலாக மாடு இலை என்று இடர்பரியார், இலை மாடு என்று இடர்பரியார், நான் அதை அப்படி மாத்தி படிச்சேன். மாடு இலை என்று இடர்பரியார், அதாவது செல்வம் இல்லை என்று எந்தவித கஷ்டமும் படமாட்டார்களாம். இந்திரனே ஒத்துரு குறைவற்றாலும் நிலையாது இச்செல்வம் எனவே கருதுவர். அதாவது கையில காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. காசு நிறைய இருந்தாலும் இவ்வளவு நிறைய இருக்கிற காசு நம்மளுக்கிட்ட நினைச்சிருக்காது, எந்த நேரத்திலும் அது நம்மை விட்டு போய்விடும் என்ற எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். நீள் ஜன்ம கடலில் புக்கு அலையார், சொன்னேனே புனரபி ஜனனம் புனரபி பண்ணணுங்கிறதுக்காக பிறப்பதே சாவதற்கு சாவதே பிறப்பதற்காக மாதிரி மாத்தி அந்த இருக்கக்கூடிய அந்த சூழலே நீள் ஜன்ம கடலிடை புக்கு அலையார், அதுல மாட்டிக்க மாட்டாங்க. சென்று அரண்நெறியாகும் கரை அன்னப்பெறுவார்கள், சிவபெருமானுடைய கருணையை அடைவார்கள். வண்ணத்தின் சிலை மாடந்திகழ் புகழ் ஆமூர் உரை திருநாவுக்கரசு என்போரே. இதெல்லாம் யார் பெறுவார்கள்? எனக்கு பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இருந்த பணம் போயிடுங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும், ஜன்ம கடலடி நான் படமாட்டேன், இப்படிப்பட்ட பெரிய எண்ணங்கள்லாம் வரை யாருக்கு வரும்னு சொன்னாக்க திருநாவுக்கரசருடைய பாதங்களை பணிபவர்களுக்கும் அவருடைய பாடல்களை கேட்பவர்களுக்கும் வரும் என்ற ஒரு உயரிய உண்மையை சொல்கிறார். அடுத்த பாடலிலே என்பட்டி கட்டிய இந்தப்பை குரம்பையை இங்கிட்டு சுட்டபின் எங்கு தக்கி செல்லும், இது ஒரு நிலையாமையை குறிக்கக்கூடிய ஒரு பாடல். என்புனால் செய்யப்பட்ட இந்த உடம்பு,
உள்ளுக்குள்ளே தசை, நிணம், சீழ், சளி என்னெல்லாமோ இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரியாதபடிக்கு மேல ஒரு சதை என்கிற பட்டத்தை போட்டு நல்ல காலும் கையும் இல்லைன்னா எலும்பு இல்லைன்னு சொன்னா நம்மளால இந்த மாதிரி எழுந்தே நிற்க முடியாது. சோ என்பிட்டு கட்டிய இந்த பை குரம்பையை இங்கிட்டு சுட்டபின் இங்கு தக்கி செல்லும். இதை போட்டு சுட்டு போட்டோம்னா என்ன பண்ண முடியும்? எங்க போகும் இது இந்த உடம்பு? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பே போயிடும், அழிஞ்சு போயிடும். முன்பிட்டு சுட்டி வருந்து எத்திக்கென மொயம்புற்று கற்றி அறிவின்று கிற்று சில வன்பட்டி பிருஷ்டர்கள் துன்புற்று புத்தியை வஞ்சி கத்தி விழுந்து எச்சு தட்டுவர் அன்பர்க்கு பற்றிலர் சென்று அர்ச்சிக்கிற்றிலர் அந்த குக்கிக்கு இறை சிந்தித்த பித்தரே. குக்ஷிக்கு இறை, குக்ஷின்னு சொன்னா வயிறு. அதாவது சமணர்கள் எல்லோரும் எப்பொழுதும் தங்களுடைய வயிற்று பசியே ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்களாம். இந்த காலத்து இதுல தேகாபிமானம் மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையானது பயனில்லாமல் போய்விடும். தேகத்துக்கு மேலே உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா என்பதுதான் இறைவன். இறைவன் தான் நம்மிடம் அனைவரிடமும் உறைவிடுகின்றான் என்றதை நினைத்து கொண்டு அந்த இறைவன் இருக்கக்கூடிய இந்த இடத்தை அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு காக்கணுமோ, எந்த அளவுக்கு சுத்தமா வைத்துக் கொள்ள முடியுமோ அதை வைத்துக்கொண்டு இதுல என்ன குறிக்கோளும் அதை அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அப்படி இல்லாம, அதாவது சொல்லுவாங்க, ஈட் டு லிவ் அண்ட் டோன்ட் லிவ் டு ஈட் என்று சொல்வார்கள். உயிர் தரிக்கணும் உடம்புல, அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு இருந்தா போதும். ஆனா இந்த உடம்பு எடுத்ததே சாப்பிடறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னாமக்க தமோ குணம் தான் வரும். அதிக சாப்பாடு தூக்கத்தை ஏற்படுத்தும், தமோ குணத்தை ஏற்படுத்தும், நம்மை நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்த செய்யாது. அதனால அப்படி இருக்கக்கூடிய அந்த அமணர்கள் பக்கம் இல்லாம நல்ல வழியில வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் திருநாவுக்கரசர பாடல்களை பண்ண வேண்டும். அந்த மாதிரி சோத்தப்பட்டியே சோத்தால் அடித்த பிண்டம் என்று சொல்வார்கள். நம்மளோட உடம்ப சோத்தால் அடித்த பிண்டம்னு சொல்லு. அவங்களுக்கு அன்பர்க்கு பற்றிலர், அவர்களுக்கு யார் பேரையும் எந்த அன்பு இருக்கக்கூடிய அடியார்களை பத்தி கூட நினைக்க மாட்டாங்க. சென்று அர்ச்சிக்கிலர், கோயிலுக்கு கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று நினைக்குவார்கள். அந்த குக்ஷிக்கு இறை சிந்தித்த பித்தரே. வயிற்றுக்கு சோறு மட்டும்தான் வேணும், வேற எதை பத்தியும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கெட்டுவிடும் என்று அந்த பாட்டிலே சொல்கிறார். அதற்கடுத்து அடுத்த பாட்டுல பித்தரசு பதையாத கொத்தை நிலை உளதேவு வெட்டியுரை செய்து சோறு சுட்டியுழல் சமன்வாயர் கைத்தரசு பதையாத சித்தமொடு சிவபூஜை கற்ற மதியினன் ஓசை இத்தரசு புகழ்ஞாலம் முக்தி பெரு திருவாளன் எற்றுணையின் மிதவாமல் கற்றுணையில் வருமாதி பத்தரசு வசைதீர வைத்தகன தமிழ் மாலை பற்பலவும் அவையோத நற்பதிக நிதிதானே. இதுவும் அந்த முதல் பாட்டோட கிட்டத்தட்ட தொடர்ச்சி தான். இங்கேயும் என்ன சொல்றாரு? அறிவில்லாத ஒரு நிலையிலே வேறு தெய்வங்களை, சிவனை தவிர மற்ற தெய்வங்களை புகழ்ந்து பேசி உணவே முக்கியம் என்று கருதி, அதான் ஏற்கனவே போன பாட்டுல சொன்னதுதான், உயிரோடு இருக்கிறதே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் என்ற ஒரு நிலைமையில இருந்து இதனால தன்னுடைய நல்ல பண்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்படி இருக்கக்கூடிய சமணர்கள் கையிலேருந்து விடுபட்டு சிவபூஜை செய்து ஞாலத்தவர் புகழ்கின்ற முக்து பெரு திருவாளராகிய திருநாவுக்கரசர். ஏன்னா ஆரம்ப காலத்துல அவர் மருள் நீக்கியாரா இருந்து அப்புறம் தர்மசேனரா போன போது சைவ சமயத்தை விட்டு அவர் சமண சமயத்திலே சேர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரி என்று நினைத்து கொண்டிருந்தார். அவரோட லைஃப்லயே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா அந்த மாதிரி ஆகக்கூடாது என்று சொல்லிட்டு மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் திருநாவுக்கரசருடைய பாடல்களை நாம் பாட வேண்டும். அவை பக்தி செறிவு உள்ளன, சிவருமானை போற்றி வணங்கக்கூடியன, தன்னை உணர்ந்த நிலையில் அவர் பாடக்கூடியது. எனவே அவற்றை நாம் பெறினால் நற்கதி பெற முடியும். பத்தரசு வசைதீர வைத்தகன தமிழ் மாலை பற்பலவும் அவையோத நற்பதிக நிதிதானே. அவர் கொடுத்திருக்கிற தமிழ் மாலை, தமிழிலே செய்திருக்கக்கூடிய, அதாவது பக்தி இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ஒன்றோடொன்று பிழிந்தது. அதுவும் சைவ சமய குறவர்களும் ஆழ்வார்களும் தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த பெருமையை பார்த்தோம்னா நம்மளால சொல்ல முடியாது. நாயன்மார்களுடைய திருமுறைகளா இருக்கட்டும், இவர் ஆழ்வார்கள் செய்த பிரபந்தங்களாக பாசுரங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மிக முக்கிய தமிழ் வேதங்கள் அவையெல்லாம். அந்த தமிழ் வேதங்களை நாம் விட்டு போனோம்னாக்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. அடுத்த பாட்டுல பதிகம் 700 பகரும் மாகவி யோகி பரசு நாவரசான பரம காரண வீசன். நாவுக்கரசர் 700 பதிகங்கள் பாடினதாக சொல்லப்படுகிறது. 700 சொன்னா கிட்டத்தட்ட 4900. 4900 பதிகங்கள்னு சொன்னா ஒரு பதியத்துக்கே கிட்டத்தட்ட 10லேருந்து 11 பாட்டு உண்டு.
அப்ப கிட்டத்தட்ட 49,000 50,000 பாடல்களை பாடியுள்ளார் திருநாவுக்கரசர் என்று கருதப்படுகிறது. ஆனா துரதிருஷ்டவசமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 3565 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். பதிகம் 700 பகரும் மா கவி யோகி பரசு நாவரசன பரம காரண வீசன் அதிகமா நகர்மேவி அதிகை வீரட்டானம் நகர்மேவி அருளினால் அமர் மூடர் அவர் செய் வாதைகள் தீரும். அமணர்கள் இவருடைய பெருமை தெரியாமல் தங்களுடைய மதத்தை விட்டு அவர் போய்விட்டார் என்ற ஒரே காரணத்தினால் அவருக்கு ஏகப்பட்ட குற்றங்களை இழைத்தார்கள். அந்த வாதைகளை எல்லாம் திருவதிகை வீரட்டானத்து இறைவன் மூலமாகவே இவர் கழித்து கொண்டார். அவருடைய கருணையினால் இவற்றை தாண்டி வந்தார். அனகன்வார் கடல் சூடின், அனகன்னா குற்றமற்றவன், அப்படி குற்றமற்றவராகிய திருநாவுக்கரசருடைய கடலை சூடினால் என்னென்ன ஆவார்கள், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அதனால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சரி, அப்பர் பாடத்தை பாடத்தினால என்ன கிடைக்கும்? நிதியராகுவர், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லா காங்கு. நிதியாராகுவர், நிதி வேணும் நம்மளுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிதி வேணும். சீர்மை உடையராகுவர், வெறும் பணத்தை மச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, பணத்துக்கு மேல் பண்பு வேண்டும், சீர்மை இருக்க வேண்டும், அதுவும் கிடைக்கும். வாய்மை நெறியராகுவர், வாய்மை எனப்படுவது யாதனின் தீமையிலா சொல்லும். அந்த மாதிரி வாய்மை, உண்மை, ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பற்று, நல்ல குணம் இருக்கும். பாவம் வெறியராகுவர், நாம் செய்த தெரிந்தோ தெரியாமையோ செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு போகும், நீங்கும். சால வதியராகுவர், நல்ல பெரும் சால வதியராக வாய்மைகளும் சேரும் பாவங்களும் பேரறிவாளர்கள். சாலை வதியராகன்னு சொன்ன பேரறிவாளராக இருப்பார்கள். அதையும் சொல்கிறார். அதையும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா யாருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கிடைக்கும்னு சொன்னா பாரில் மனிதரானவர் தாமே, மனிதரானவருக்கு இந்த செல்வங்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அடுத்த பாடலிலே தாமரை நகும் அக இதழ், தாமரை நகும் அக இதழ் தகுவன, அதாவது அவருடைய திருநாவுக்கரசருடைய பாதங்கள் எப்படி இருக்கு எப்படின்னு வர்ணிக்கிறார். தாமரை நகும் அக இதழ் தகுவன, தாமரை நகுமா, அதுக்கே வெக்கப்படுமா, அவ்வளவு சாஃப்டா இருக்குமா. சாய்பெரு சிறு தளிரினை அணைவை, அந்த தளிர் பெட்டல்ஸ் இருக்கே அது மாதிரி இருக்குமா. தாயினும் நல சார்தரும் அடியவர் இடர்தடிவன, அவரை சேர்ந்து செல்லக்கூடிய அடியவருடைய இடர்களை களையக்கூடியது. தாயினும் நல கருணையை உடையன, தாய்க்கு ஒரு குழந்தை மேல் எந்த கருணை இருக்குமோ அதை விட அதிகமான கருணை இந்த திருநாவுக்கரசருடைய அடிகளுக்கு உண்டு. தூமதியினை ஒருபது கொடு செய்த சோதியின் மிகு கதிரினை உடையன, ஒரு 10 சந்திரன்களை சேர்த்து ஒன்றாக சேர்த்தால் அதனுடைய ஒளி எப்படி இருக்குமோ, தன்மையோட ஒளிய ஒளி அது மாதிரி இருக்குமா. தூய தவமுனிவர்கள் தொழுவன, பெரிய பெரிய தவமுனிவர்களும் தொழக்கூடிய பாதம். தோமரு குண நிலையின தலையின, குற்றமற்ற நிலையினை உடையவை, தலையின ஒரு தலைமை பண்பை உடையன. ஓம் அரசினை மறைகளின் முடிவுகள் ஓலிடு வரி சொடு தடர் வரியன, ஓவரும் உணர்வோடு சிவ ஒளியன ஊரிய கசிவோடு கவி செய்த புகழ். ஆமரசு அகனுகும் அவருடன் ஆரரசு அதிகையின் அருண் அருளுவன், ஆம் அரசுகொள் அரசு என வழிமுழுது ஆளரசு தான் அடியினை மலர்களே. திருநாவுக்கரசுடைய திருவடிகளை போற்றி கொண்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், வேதங்களே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பாடல்கள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார். அதற்கு அடுத்த பாடலிலே அடிநாயை சிவிகை தவி சேரி தெரிவித்து அரியா பசுதை சிறியேர் செரியும் கொடியேனுக்கு அருளை திருநாவுக்கரசை குணமேறு தனை விட்டு எனையாமொட்டு அகல்விற்பி அடியார்க்கு பிறதற்கு அரிதாக சொல்லும் அப்பிணநூலை பெருக பொருளாக கருதும் செடிகாய துரிகை சமன் மூடற்கு இழவுற்று அது தேவர்க்கு அரிது சிவலோக கதியே. எனக்கு தன்னையே தாழ்த்தி பேசிக் கொள்ளுதல் எல்லோருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. நம்பியாண்டார் நம்பிகள், நான் அந்த கொடிய விலங்குத்தன்மையுடைய ஒரு மனதை உடைய எனக்கே கூட திருநாவுக்கரசர் பெரிய குணமேறு, அவர் எனக்கு அருளை செய்கிறார். அந்த சமணர்களுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு சைவ நெறியை கடைபிடித்தால் அதுதான் நமக்கு முக்தியை தரும். இந்த சிவலோக கதியை மறப்பது தவறு, அமணர்கள் அவருடைய மதத்தை தழுவது தவறு, சிவலோக கதியை தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதுவே நமக்கு உய்வை கொடுக்கும் என்று சொல்கிறார். அடுத்த பாடலிலே சிவ சம்பத்திடை தவம் செய்து திரியும் பக்தியில் சிறந்தவர் திலகன்,
கற்ற செட்டன் வெந்தொளி திகழும் பைம்போடி தவண்டடி. அதான் அப்பரை பத்தி சொல்றார். சிவசம்பத்து, சம்பத்துன்னா செல்வம், சிவசெல்வம் தான் நமக்கு வாழ்க்கையிலே வேண்டும். அதை தவம் செய்து திரியும் பக்தியில் சிறந்தவர். திலகன் கற்ற சிட்டன் வெந்தொளி திகழும் பைம்பொடி தவண்டனி. இந்த இடத்துல இதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த அந்த திருநீற்று அறையிலே அவர் இருந்தார் இல்லையா, முதல்ல தண்டனை கொடுத்த போது நீற்றறையில் அவரை போட்டார்களே, அந்த நீற்றறையில் போட்டு வெளியே வந்த போது திலகன் கற்ற சிட்டன் வெந்தொளி திகழும் பைம்பொடி தவண்டனி, அவர் திருப்பி வந்த போது அந்த திருநீற்றோட ஒளியை போல இருந்தாராம். கவசம் புக்கு வைத்து அரண்கடல் கருதும் சித்தனில் கவன்றிய கரணம் கட்டுதற்கு அடுத்துள்ள கழகம் புக்கனர் கவந்தியன் அவ சம்புத்தியிற் கசிந்து கொடு அழுகண்டத்து வைத்து அளித்தனன் அனகன் குற்றமற்ற பண்டிதன் அரசு எங்கட்கோர் பற்று வந்துரு பவசங்கை பதை பரஞ்சுடர் படியின்றி தன்னை தொடர்ந்தவர் பசுபந்தத்தினை பரிந்திடு பரிசொன்று பணிக்கு நன்றுவே. இந்த பிறவியை கடலை கடப்பதற்கும் இந்த பிறவியை கடலில் சுழன்று நாம் வருத்தப்படாமல் இருப்பதற்கும் அவருடைய திருவடிகளே நமக்கு உண்மை. இவ்வளவையும் செய்யக்கூடிய திருநாவுக்கரசர் போற்றும் திருவடி, அதாவது பிறவி பணியை தீர்த்து வைக்கும் சோர்மான் திருவடி திருநீர் ஆகிய போர்வையை உடையவன். திருநீர் என்ற போர்வையை அவர் எப்பொழுதும் அணிந்திருக்கிறார். அதை நாம் கொடுத்து கொண்டோம் சொன்னால் உயிர் பந்தத்தை நாம் நீக்கலாம். இந்த தேகத்தின் பேரில் உள்ள அபிமானத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நாம் படும் துன்பங்களில் இருந்து மீளலாம் என்பதை சொல்லுகிறார். கடைசியாக 11வது பாடலிலே நன்று மாதர நாவினுக்கு அரைசடி, நன்று மாதர நாவினுக்கு அரைசடி நளினம் வைத்தூயின் அல்லால் ஒன்றுமாவது கண்டிலம் உபாயமற்று உள்ளன வேண்டோமால் என்று ஆதியும் அந்தமும் இல்லதோர் இகபரத்து இடைப்படு ஒன்றுவார் புகும் குழலில் புகையும் உயிர் புக்கிலம் ஐம்புலனோடே என்று ஒரு அடுத்த பாடலை பாடுகிறார். ஒரு நிமிஷம், சார்ஜ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மன்னிக்க வேண்டும், பேட்டரியில சார்ஜ் கம்மியா போயிடுது, அதனால கொஞ்சம் இதுவாயிடுது. கடைசி பாட்டை பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஒரு நிமிஷம். கடைசி பாடலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நன்று மாதர நாவரசல் கடை நளினம் வைத்து உயின் அல்லால் ஒன்றுமாவது கண்டிலும் உபாயம் மற்ற உள்ளன வேண்டோமால் என்றும் ஆதியும் அந்தமும் இல்லதோர் இகபரத்து இடைப்பட்டு ஒன்றுவார் புகும் சூழலில் புகையும் புக்கிர் பொறியில் ஐம்புலனோடே. அதாவது திருநாவுக்கரசின் திருவடி தாமரையை வைத்து உய்ந்தால் அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் வேறு உபாயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடையாது. நாம் வாழ்வில் உய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திருவடிகளையே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். இந்த திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலையிலே உள்ள 11 பாடல்களை ஒரு ஓரளவிற்கு சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்று கிடைத்தது. அதற்கு மிக பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்திற்கும் திருவையாறு மன்றத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஃபேக்ட் இது நான் அப்பப்போ ஏதோ கொஞ்சம் திருமுறைகள்லாம் கொஞ்சம் நுனிப்புல் மேயற மாதிரி படிச்சிருந்தோமே தவிர அதற்கு மேலாக
ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றவில்லை, அதற்கான வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஆனா இந்த ஒரு கருத்தரங்கில் இப்போ பங்கு கொண்டதன் மூலமாகவே இந்த திருமுறைகளை அனைத்தையும் ஒரு முறையாவது படித்து விட வேண்டும். என்னுடைய நண்பர் அவர் எல் வெங்கட்ராமன் சொல்லுவார், சிவத்திரு வெங்கட்ராமன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், 18,324 பாட்டு இருக்கு, அந்த பாடல்கள் அனைத்தையும் நான் அடிக்கடி படித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பாடல்களை படிக்க ஆரம்பித்தால் அதற்கு அதிலே சுவை ஏற்படுவது மிகவும் உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த கருத்தரங்கு எந்த அளவில், அதாவது கடைசியில் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு இவர் பாட்டு தான் ஞாபகம் வருது, மாணிக்கவாசர் பாட்டு, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அர்கலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதனி பெற்றோன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடங்கொண்டாய் யான் இதற்கெல்லாம் ஓர் கைமாறே என்று சொல்லுவார். அவர் நீ செஞ்சிருக்க உன்னை கொடுத்துட்டு என்ன நீ போய் எடுத்துட்டு இருக்க, ஒண்ணுக்கு உதவாம என்ன எடுத்துட்டு இருக்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த நல்லுணங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? நன்றி அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உபச்சார வார்த்தையாக போயிடும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நன்றியை நான் எந்த வகையில் காட்ட முடியும் என்று சொன்னால், இந்த திருமுறைகளை மீண்டும் உணர்ந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டோட, அதோட ஒரு இன்ட்ரெஸ்டோட அதை படிக்கணும், முழுக்க படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த கருத்தரங்கம் தோற்றுவித்திருக்கிறது. அதுவே அதை நான் செய்வதற்கு முயற்சிக்கிறேன் என்று நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது ஒன்றுதான் நான் காட்டக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்லுணங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, அருமையாக உரை செய்தீர்கள். திருத்தொண்டி வாசனை திகழ என்று சேக்கிலார் வாக்கிற்கு இணங்க பெருமானின் பெருமைகள் ஐயா அவர்களுக்கும் இந்த 5 இந்த வெற்றியில் பங்கு அனைவருக்கும் மனமார்ந்த இப்போது லாவண்யா அருளாமாறு அன்போடு சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நிறைவு நாள் இன்னைக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் நிறையவே சோதனை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். சாமி கண்டிப்பா சோதிக்க மாட்டாரு, ஆனா மத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மள ரொம்பவே சோதிச்சிருச்சு. வணக்கம். 5 நாள் வேள்வியாக நம்ம இந்த மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம், அதாவது 11ஆம் திருமுறை கருத்தரங்கம் இன்று இனிமையான ஒரு முறையில் நிறைவுக்கு வருகின்றது. இது ஒரு திருக்கோயில் திருவிழா எப்படி நிகழுமோ அப்படிதான் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஏன்னா எந்த விழாவா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன குறை நமக்கு இருந்துட்டே இருக்கும். அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, வீட்டு கிரக பிரவேசமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரிதான். ஆனா எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமான் அற்புதமாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு நன்றி கூற வேண்டும், அததான் என்னுடைய பணின்னு சொல்லிட்டு நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நன்றி கூறணும் அப்படின்னா முதல்ல நாம இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கும் அண்ணாமலை பெருமானுக்கும் நம்பி ஆரூரருக்கும் தான் மனம் மொழி மெய்யினால் முக்கரண வழிபாட்டை செலுத்த வேண்டும், நன்றிகளை சொல்ல வேண்டும். ஏன்னா இது அவர்கள் நடத்துகின்ற ஒரு விழா. இந்த நிகழ்வுக்கு தூலமாக வர முடியாமல், ஆனால் சூக்குமமாக நமக்கு வாழ்த்துக்களும் ஆசிகளும் வழங்கிய முதுமுனைவர் சிவ திண்ணப்பன் ஐயா அவர்களையும், திருமுறை மாநாட்டு குழு தலைவர் சிவ கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம்.
இந்த நிகழ்வுக்கு இனிமையானதொரு அறிமுக உரையை சொல்லி ஆரம்பித்து வைத்த முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த நிகழ்வில் 40 சிற்றிலக்கியங்கள் 40 பேர் நமக்கு இதை எடுத்து கூறினார்கள். அதாவது இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள பொழிவாளர்கள் இங்க அருள் மழை நமக்கு பொழிந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்ன இல்லைன்னு யாருமே கேட்க முடியாது. அதாவது இயல், இசை, நாடகம் 3மே இருந்துச்சு நமக்கு. அதே மாதிரி இசை, இலக்கியம், இலக்கணம், அனுபவம், சிவம் என்று கிட்டத்தட்ட பஞ்சாமிர்தமாகத்தான் இந்த நிகழ்வும் நமக்கு அமைந்தது. இந்த நிகழ்வு நடந்த ஒரு அதிசயத்தை இங்க கண்டிப்பா உங்க கூட நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு நிகழ்வை வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த 11ஆம் திருமுறை நிகழ்வு நாம திட்டம் போட்டப்ப 40 பேர் பேசுவதற்கு கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்க எல்லார் மனசுலயுமே வந்துச்சு. அப்போ பவித்ராவும் நானும் வந்து ஐயா கிட்ட போய் சொன்னது, ஐயா எங்களுக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதுங்கய்யா, 4 சிற்றிலக்கியம்னு வச்சு நாங்க பிரிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிறோங்க ஐயா அப்படின்னு சொல்லி பேசினோம். இந்த நிலையில தான் ஆரம்பிச்சோம். அது இன்னைக்கும் நன்றாக நினைவு இருக்கு. பவித்ராவும் நானும் ஒவ்வொரு நிகழ்வும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுதான் நினைச்சுக்கிறோம். சிங்கப்பூர்ல உள்ள என்னுடைய சிவ சகோதரி சிவபுத்திரி செல்வி அக்கா கிட்ட இத சொன்னேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அவங்க உடனே சொன்னாங்க, ஏம்மா கவலைப்படுற, அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதானே, கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தது இந்த தகவலை பகிர்ந்தது நம்ம வெங்கட்டையா கிட்ட. அவங்க அவ்வளவு ஊக்கம் கொடுத்தாங்க. ஐயா வெங்கட்டையா மாதிரி ஊக்கம் கொடுத்ததை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த அளவுக்கு செய்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் முயற்சி செய்தாங்க. இந்த நிகழ்வு இன்று உங்கள் முன் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இருவர் தான். அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த சிவ வெங்கட் ஐயாக்கும் சிவபுத்திரி செல்வி அக்காவுக்கும் தான் இது முழுக்க முழுக்க சேரும். ஏன்னா அவர்கள் மூலமாகத்தான் பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நமக்கு 5 நாள் வேள்வியாக நடந்தது. முதல் நாள் பேசிய பெங்களூரை சேர்ந்த சிவ ஆதிரை ஆனந்தகுமார் அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், பெங்களூரை சேர்ந்த சிவ கற்பக ஜோதி முருகவள் அம்மா அவர்களுக்கும், கோவையை சேர்ந்த முனைவர் சிவ பவித்ரா அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த சிவ சாந்தா சண்முகம் அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ மணிகண்டன் அவர்களுக்கும், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சிவ ரா கணேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், புதுச்சேரியை சேர்ந்த சிவ ரா அன்பரசு ஐயா அவர்களுக்கும், அதே நேரத்துல 2ஆம் நாள் பேசிய வெள்ளக்கோயிலை சேர்ந்த சிவ லோகாம்பாள் பசுபதி அம்மா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ நாகராஜன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் சிவ எம் ஆண்டாள் அம்மா அவர்களுக்கும், திருநெல்வேலியை சேர்ந்த சிவ நெல்லை வடிவ அம்மா அவர்களுக்கும், கோவையை சேர்ந்த சிவ சகுந்தலை சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், பெங்களூரை சேர்ந்த சிவ த குந்தவை அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த கவிஞர் ரா உமாபாரதி அவர்களுக்கும், 3ஆம் நாள் நிகழ்வில் பேசிய சிங்கப்பூரை சேர்ந்த சிவ விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்களுக்கும், திரு தவத்துறையை சேர்ந்த சிவ முத்துராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், கடலூரை சேர்ந்த சிவ சுப்பராயன் ஐயா அவர்களுக்கும், கோவையை சேர்ந்த சிவ கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், கோவையை சேர்ந்த முனைவர் சிவ ஞானபூங்கோதை அம்மா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும், திருநெல்வேலியை சேர்ந்த சிவ ராஜசேகர் அம்மா அவர்களுக்கும், விழுப்புரத்தை சேர்ந்த சிவ செந்தாமரை செல்வி அவர்களுக்கும், 4ஆம் நாள் நிகழ்வில் பேசிய திருச்சியை சேர்ந்த புலவர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மஸ்கட்டை சேர்ந்த கவிஞர் சுரேஜமி அண்ணா அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த சிவ விக்னேஷ் அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த சிவ ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த சிவ ருக்மணி அம்மா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ KR குமார் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த சிவ காயத்ரி ரவி சிவசங்கர் ஐயா அம்மா அவர்களுக்கும், அதே நேரத்துல இன்றைய பொழிவு 5ஆம் நாள் பேசிய சென்னையை சேர்ந்த சிவ கார்த்திகா தேவி அவர்களுக்கும், சென்னையை சேர்ந்த முனைவர் ஆரூர் எஸ் சுந்தரராமன் அவர்களுக்கும், உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சிவ ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், கோவையை சேர்ந்த சிவ கா முத்துசாமி அவர்களுக்கும், உடுமலைப்பேட்டையை சேர்ந்த
சிவ மங்கையர்க்கரசி அம்மா அவர்களுக்கும், கோவையைச் சேர்ந்த முனைவர் சிவ சகுந்தலா அம்மா அவர்களுக்கும், திருநெல்வேலியைச் சேர்ந்த சிவ மீனாட்சி அம்மா அவர்களுக்கும், சென்னையைச் சேர்ந்த சிவ ராஜாராமன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ராஜாராமன் ஐயா நிறைவுல சொன்னாங்க, இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தைக்கு அதுல ஒரு ஃபார்மாலிட்டியா போயிடும். ஆனா நாங்க இந்த பதிகத்தை எடுத்து ஆழங்கால் பட்டு படிக்க போறோம், அதுதான் நாங்க செய்யற ஒரு நன்றியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாவே எங்கள் உள்ளம் தொட்டதுங்க ஐயா. இந்த நிகழ்வோடைய மிக முக்கியமான காரணம் அதுதான். காரணமும் காரியத்தையும் ஒரே வார்த்தையில நீங்க சொல்லி அருள் செய்தது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. எங்கள் அனைவரின் எண்ணமும் அது ஒண்ணுதாங்க ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த குழந்தைகள், நீங்க நீங்களே பார்த்திருப்பீங்க, எல்லாருமே அதிசயப்பட்ட அந்த மழலை செல்வங்கள், சிவ பரதன், சிவ சின்மயா, சிவ குந்தவை, சிவ பவித்ரா, சிவ மதுரமொழி, சிவ ஆதிரை, சிவ லோகித் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதாவது எதிர்கால பேச்சாளர்களை இனம் கண்டு கொண்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக எங்களுக்கு இருந்துச்சு. கேட்ட மாத்திரத்துல யோசிக்காம சரின்னு சொல்லி, அவங்களுக்கு இந்த நேரம் பரீட்சை நேரம் அல்லது பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிற நேரம், ஆனாலும் முழு மூச்சா இதற்கு பயிற்சி செய்து அழகாக அதை எடுத்து நாம சொல்லி கொடுத்ததை விட மிக அழகாக அந்த குழந்தைகள் செய்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்ற அதே நேரத்துல அவர்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சிரம் தாழ்ந்து நாங்க நன்றிகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். வாழ்க 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 அந்த குழந்தைகள் என்று எங்கள் சார்பில எங்க குழந்தைங்களை எல்லாரும் வாழ்த்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா உங்க வாழ்த்துக்கள் தான் இந்த குழந்தைகளை அதிக தூரம் பயணம் செய்ய வைக்கும். அதனால உங்கள் வாழ்த்துக்கள் அனைத்தும் அந்த குழந்தைகளுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு வெற்றி பெற மிக முக்கிய காரணமாக இருந்த இணைய அன்பர்கள், இணையம் வாயிலாக கேட்டு எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களோடு நீங்களும் பயணிக்கின்றீர்கள் அப்படிங்கிறத அப்பப்ப சொல்லிட்டே இருந்தது எங்களை நிஜமாவே அதிக தூரம் பயணம் செய்ய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நிறைவு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வின் ஆரம்பம் என்பதுதான் இதுல பொருள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால வருத்தப்பட வேண்டாம், அடுத்த நிகழ்வுக்காக காத்துட்டு இருக்கலாம். அடுத்த நிகழ்வுடைய அறிவிப்பு வெகு விரைவில் உங்களுக்கு வரும். அதுவரை எங்களோடு இணைந்து இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐயாரப்பர் திருமுறை மன்றம் என்று சொல்லப்படுகின்ற முகநூல், நம் தமர் ஊரன் என்று சொல்லப்படுகின்ற யூடியூப் மற்றும் நம் தமர் ஊரன் என்று சொல்லப்படுகின்ற முகநூல், இதன் மூலம் எங்களோடு இணைந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அண்ணாமலையாருக்கும் நம்பி ஆரூரருக்கும் நன்றிகளை கூறி எனது நன்றி உரையையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.